6 o'clock எந்திரிங்கன்னா 7 o'clock தான் எந்திரிக்க முடியுது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, அப்பா காசில் இருக்கும்போது நமக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அப்பான்னு ஒருத்தர் இல்லாதப்போ தான் நமக்கு வந்து கஷ்டம்னு புரியும். ஏன்னா அது வரைக்கும் நம்மகிட்ட எதுவுமே சொல்லாமல் வளர்த்துருப்பாங்க. இவ்வளோ நாள் எல்லாருக்காகவும் ஏமாந்து சரியா பக்கத்தில் இருக்கவங்க சொந்தங்கன்னு நினச்சி ரொம்ப ஏமாந்துட்டேன். நிறையவே இழந்தாச்சு. பி ஸ்ட்ராங். எது வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்கிக்காத வரையிலும். 2023ல நீங்கள் ஒரு விஷயம் தான் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அதை பண்ணீங்களா பண்ணலையா? ஆக்சுவலி பண்ணிட்டேன். இன்னும் நல்லா பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு 24 நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, என்ன பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலி வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் ரொம்ப நாள். நடுவில் ஒர்க் பண்ணாமல் இருந்தோம். ஸோ ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வருஷம் ஆசை. ஸோ பிஸ்னஸாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் மார்க்கெட்டிங். ஸோ அதில் நான் ஒரு பர்டிகுலர் இதில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஓகே, அது என்ன டெவலப்மெண்ட்? லைக் எந்த இதில் நீங்கள் டெவலப் ஆனீங்கன்னு சொல்ல முடியுமா? லைக் என்ன டிபார்ட்மெண்ட்? கான்ஃபிடென்ஷியல் தான் வேணும். இட்ஸ் நாட் டூ கான்ஃபிடென்ஷியல். பட் ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஆக்சுவலி இட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ். ஆக்சுவலி அது ஃபுட் சேஃப்டி ரிலேட்டடான பிஸ்னஸ்ஸு. ஸோ அதில் நான் வந்து ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு கன்சல்டன்ட் மாதிரி ஜாயின் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். 8 years கிட்டத்தட்ட பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சின்ன பிரேக் த்ரூ மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஐ எம் டூயிங் இட் லிட்டில் பெட்டர் நவ். ஸோ இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ 2023 எனக்கு பிரேக் பாயிண்ட். ஸோ ஹென்ஸ் ஃபோர்த் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆவேன்னு நினைக்கிறேன். வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒரு லெசன் லேர்ன் பண்ணியிருப்பீங்கள்ல மேம், அதை சொல்லணுன்னா நீங்கள் லைக் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்வீங்க? இது ஒரு லெசன்ப்பா, நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன். லெசன் எடுத்துக்கிட்டோன்னா டே டு டே எல்லாருமே ஏதோ ஒரு லெசன் கற்றுக்கிட்டே தான் இருக்கும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து செஞ்சு தெரிஞ்சு தான் பழகியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த 2023ல் ரீசன்ட் டேஸில் நான் கற்றுக்கிட்ட லெசன் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த்து தான் நம்மளோட வீக்னஸ். ஸோ ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணும்போது அந்த வீக்னஸை முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. இப்போ உங்களுக்கு வாய் தான் வந்து உதவுது அப்படின்னா அந்த வாயை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். ஆர் அதர்வைஸ் அந்த பாசிட்டிவ்னஸ்ஸே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் வந்து பி ஸ்ட்ராங். எது வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்கிக்காத வரையிலும். ஆக்சுவலி விமன்ஸ் அப்படின்னாலே சாதிக்கிறவங்க தான். வீட்டில் சின்ன இடத்துல இருந்து மேலே வரையிலும் பார்த்திங்கன்னா விமன்ஸ் தான். அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனே இல்லாத பீப்புள் யாருன்னா விமன்ஸ். அம்மாவா ஒய்ஃபா எப்படி எடுத்துக்கிட்டாலும் விமன் வந்து அச்சீவர் தான். நீங்கள் வீட்லேயே இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் டே டு டே நீங்கள் அச்சீவ் பண்ணி தான் இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் செய்யணும்னு சமையல் நினைக்கிறீங்க, அந்த சமையல் பிடிச்சி சாப்பிட்டாங்கனாலே அதுவே அச்சீவ்மெண்ட் தான். இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் சாதிக்க முடியுதுன்னும் போது கண்டிப்பாக உங்களால் பெரிய விஷயம் சாதிக்க முடியும். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு, நாளைக்கு இல்லைனா நாளைக்கு. எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருங்க. அடுத்தவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் உங்களோட மோட்டிவேஷன். உங்களால் பல பேருக்கு நல்லது, அதாவது செஞ்சு தர முடியுது. எதுவாக இருந்தாலும், துணி துவைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எது எடுத்துக்கிட்டாலும் ஏன் உங்களாலே உங்களுக்காக செஞ்சுக்க முடியாது? அதனால் நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒரு டைமில் அச்சீவ் பண்ணீங்க. நான் பண்ணேன், நீங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அதனால் எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, பொம்பளை பிள்ளை அப்படின்றதே ஒரு அழகான விஷயம். அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். யாருமே அதை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பின்னாடி வரவங்க கண்டிப்பாக அதை இன்னும் பெட்டராக தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் எதையுமே வந்து நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. உங்களோட ஃபாலோவர்ஸ் அதை தப்பு பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான இடத்த நீங்கள் கொடுக்காதீங்க. லேடிஸ் ஆர் த பவர். அவ்வளோதான். ஓகே கிஷோர், 2023ல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்கள்ல? 2023ல் ஆமாம். அதை பண்ணீங்களா? நான் எதுவுமே வந்து பிளான்லாம் பண்ண மாட்டேன் மேம். நான் எதனா வந்து இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால் நான் எதுவுமே பிளான் பண்ண மாட்டேன். நான் 2023ல் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, 2022ல் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். 2022ல் இருந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நினச்சேன். சரி அப்படி இருக்கலாம்னு நினச்சேன். 2023லேயும் கஷ்டப்பட்டேன். சரி அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணலான்னு நினச்சி சடனாக பிளான் பண்ணி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஆமாம், அதுதான் இந்த ஷாப்பு. சாக்லேட் காஃபி வேணும். இது வரைக்கும் சின்னதுலேருந்து ஓகே நினைவு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் லேர்ன் பண்ண ஏதாவது ஒரு லெசன், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எனிதிங்? ஆக்சுவலி என் லைஃப்பில் வந்து நான் பாசிட்டிவாலாம் எதுவுமே வந்து எனக்கு அமையலை. எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ அதனால் நெகட்டிவில் நான் ரன் பண்ணதுனால என் லைஃப்பை
எல்லாமே வந்து எனக்கு ஈஸியாக பழகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் அதை நீங்களே பண்ணுங்கள். மற்றவங்களோட ஒப்பீனியனும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி ஆமாம் சஜஷன் கேட்காதீங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. ஏன்னா யாருமே நம்ம கூட வந்து ஒரு பெர்மனண்ட் இல்லை, அதனால் எல்லாருமே வந்து டெம்பரரி தான். ஸோ அதனால் அவங்களுக்காக உங்களோட ஆசைகளை விட்டுறாதீங்க. ஸோ அதனால் மற்றவங்களுக்காக உங்கள் ஆசைகளை விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்கள். அது கரெக்டோ தப்போ ஏதோ நமக்கு பிடிச்சதை பண்ணமேன்னு ஒரு ஹாப்பினஸ்ஸாக அது இருக்கும். ஸோ அதனால் மற்றவங்களுக்காக வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. நீங்களாக இருங்க. நீங்களாக இருங்க, உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெளியில் போகிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அப்பா இல்லை, அவங்க இறந்ததுனால ஃபேமிலியோட கமிட்மெண்ட்ஸ் ஃபுல்லாமே எனக்கு வந்துச்சு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, அப்பா காசில் இருக்கும்போது நமக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அப்பான்னு ஒருத்தர் இல்லாதப்போ தான் நமக்கு வந்து கஷ்டம்னு புரியும். ஏன்னா அது வரைக்கும் நம்மகிட்ட எதுவுமே சொல்லாமல் வளர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்லாதப்போ நம்மளே புரிஞ்சிக்கிறப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் நான் சொன்னேன், எதையுமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், டிபெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வித் ஃப்ளோலேயே போவோம், கண்டிப்பாக நல்லா நடக்கும். அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்குங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஏன்னா ஒரு நாள் புரியும் போது அவங்க இல்லாமல் கூட போயிடலாம். இப்போ 2023ல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அதை பண்ணிட்டீங்களா? அதை அச்சீவ் பண்ணிட்டீங்களா? அப்படி சொல்ல முடியாது. அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, பண்ணலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லைஃப்பை எப்படி வாழணுன்றதை கற்றுக்கிட்டேன் நான் இந்த வருஷம்தான். ஓகே. இவ்வளோ நாள் எல்லாருக்காகவும் ஏமாந்து சரியா பக்கத்தில் இருக்கவங்க சொந்தங்கன்னு நினச்சி ரொம்ப ஏமாந்துட்டேன், நிறையவே இழந்தாச்சு. ஓகே. இந்த வருஷம்தான் என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன். ஓகே. நீங்க சொந்தக்காரன் நீ யார்? நண்பன். நீ இருக்கலாம், உள்ள போ. என்னன்னா நீங்கள் லைஃப்பில் லேர்ன் பண்ண பெஸ்ட் லெசன், அதை வந்து நீங்கள் பீப்புளுக்கு ஷேர் பண்ணணும். இதை நான் லேர்ன் பண்ண லெசன், இதை நீங்கள் வந்து பண்ணாதீங்க. வந்து எப்படி சுயநலமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இளிச்சவாய்த்தனமாகவும் இருக்கக்கூடாது. என்ன எதுனாலும் யார் கேட்டாலும் யோசித்து தான் செய்யணும். அது சொந்தங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் கூட யோசித்து அவங்களுக்கு அது செய்யலாமா வேண்டாமா யோசித்து செஞ்சோம்னா நாமளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆமாம், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆமாம். ஏன்னா எல்லாம் கேட்ட உடனே எல்லாமே செஞ்சு ஏமாந்து தான் மிச்சமாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நம்ம கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அது செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கணும். யோசித்து நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். கேட்டவுடனே எல்லாத்தையும் கொடுத்து அவங்களே சோம்பேறியாக்கி நம்மளும் சோம்பேறியாக தானே இருக்கும். 2023ல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அதை பண்ணீங்களா இல்லையா? இல்லை, பண்ணலை. நினைக்கவே இல்லையா? நினச்சேன். என்ன நினச்சிங்க? சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு. ஆனால் பண்ணல. ஏன் பண்ணல? ட்ரையே பண்ணலையா? ட்ரை பண்ண முடியல, பாப்பாஸ் வச்சுருக்கல, அதனால் முடியல. 6 o'clock எந்திரினா 7 o'clock தான் எந்திரிக்க முடியுது. ஓகே. அது அடுத்த வருஷமாவது அதை கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லை மாற்றிக்குவேன். ஓகே. இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் லேர்ன் பண்ண 2023ன்னு இல்லை, இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் லேர்ன் பண்ணியிருப்பீங்கள்ல, இது ஒரு லெசன்ப்பா, அந்த மாதிரினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா வெடுக்குன்னு பேசுகிறோம்ல, அந்த மாதிரி பேசக்கூடாது. ஓகே. நானும் அதை கற்றுக்கணும் ஆக்சுவலி.